ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெச்பி பிரிண்டரை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டரோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி லேசர் ஜெட் 108 மோனோக்ரோம் லேசர் பிரிண்டர். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நான் வந்து அமேசானில் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பிரிண்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா உங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஆஃபீஸில் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பிரிண்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 பேர் வரைக்கும் நீங்கள் வந்து ஷேரிங் பண்ணி பிரிண்டர் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே, இந்த பிரிண்டர் பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஓகே, பேக் பண்ணுறப்பே வந்து தலைகளாக தான் பண்ணியிருக்காங்க. சரி, இதுலேயே வந்து பாருங்கள் மாடல் வந்து இருக்குது ஹெச்பி லேசர் ஜெட் 108. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர், ஒன்லி வந்து பிளாக் மட்டும்தான். இதிலே வந்து ஹெச்பி கேட்ரேஜ் வந்து 100Aங்கிறது பிளாக் வந்து இதிலே இருக்குது. ஓகே, இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். இது ஒன்லி வந்து யூஎஸ்பி மட்டும்தான் இருக்குது, லேன் கிடையாது. ப்ளஸ் இது வந்து வைஃபை வந்து கிடையாது. ஒரு சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்டர் கொடுக்கலாம், இல்லாட்டி ஷேரிங் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்டர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து டூப்ளெக்ஸ் வந்து கிடையாது. இதிலே வந்து 108W சீரீஸில் பார்த்திங்கன்னா அதில் வந்து வைஃபையோடு இருக்கும். இதில் வந்து 108Aல வந்துட்டு ஒன்லி வந்து யூஎஸ்பி சப்போர்ட் மட்டும்தான் இருக்கும், அது வந்து 2.0. அதேமாதிரி கீழே இதில் வந்து இது வந்து என்னென்ன பேப்பர்லாம் வச்சு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். A4, A5, அப்புறம் திங் நிறைய இருக்குது, பாண்ட் பேப்பர்லாம் இருக்குது. இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த பிரிண்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு 2 இருக்கும். ஒன்று வந்து பிரிண்டர் கேபிள், ஒன்று வந்து பவர் கேபிள். இந்த ட்ரே வந்து எதுக்குன்னா நீங்கள் வந்து பிரிண்டர் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப சொல்கிறேன், அந்த பேப்பர் வைப்பீங்கல்ல கீழே A4 ஷீட்டு, அதுக்கு மேலே வந்துட்டு இது வைக்கிறது. இது எதுக்குன்னா பேப்பர் வந்து காற்றடிச்சனாலும் ஆடாது இருக்கிறதுக்காக. இது வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஓகே, இப்போ பிரிண்டரை வந்து எடுத்து வைக்கிறேன். பிரிண்டர் பார்த்திங்கன்னா நான் வாங்குறப்ப வந்து ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதையும் நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கரு, இந்த பேப்பர்ஸ், பாலித்தீன் எல்லாமே நான் வந்து எடுத்துடுறேன். எக்ஸாக்டாக இதனோட சைஸ் என்னங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நான் ஒரு A4 ஷீட் எடுத்து வச்சு காட்டுறேன். இந்த பிரிண்டரோட சைஸ் என்னங்கிறது உங்களுக்கே இப்போ தெரியும். இதெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் நம்பர், பட் இது எல்லாமே வந்துட்டு சைனீஸில் தான் இருக்குது. இப்போ இந்த A4 ஷீட் எடுத்து வைக்கிறோம் பாருங்கள், இதுதான் உங்களை பிரிண்டரோட சைஸு. அதாவது A4 ஷீட்டோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஹைட்டு பாருங்கள், A4 ஷீட் பாதியை விட கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே எடுத்துடலாம். இது கீழே பார்த்திங்கன்னா ஒரு கேட்ரேஜ் இருக்கும், அது வந்து பிளாக் கேட்ரேஜ். நீங்கள் பிரிண்டர் வாங்கின உடனே இதில் இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துருங்க. ஓகே, இப்போ இது வந்து பேப்பர் கீழே விழுவாத இருக்கிறதுக்கு ட்ரே. இப்படி மேலே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து கேட்ரேஜ் இருக்கும். இப்போ இந்த உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. ஓகே, இப்போ எல்லா ஸ்டிக்கர், பிளாஸ்டிக் எல்லாமே எடுத்தாச்சு. இதில் மாடல் பார்த்திங்கன்னா இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஹெச்பி 110A ஒரிஜினல் கேட்ரேஜ். ஓகே, இப்போ இதை போட்டுட்டு ஓகே, இப்போ இதில் வந்து பவர் பட்டன், ஒரு கேன்சல் பட்டன் இருக்குது. இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிண்டர் கொடுக்குறப்ப தான் பிரிண்டர் வந்து ஆன் ஆகும், மற்ற டைமில் இது வந்து ஸ்லீப் மோடு போயிடும். ஓகே, இது வந்து பேக் சைடு வரல. இதில் வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்குது, ஒன்று யூஎஸ்பி, இன்னொன்று பவர் இருக்குது.
ஓகே, இப்போ பிரிண்டரை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரே சொன்னல, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து A4 ஷீட் வந்து கீழே வந்து ஒரு 100 மேக்ஸிமம் ஒரு 150 ஷீட் வரைக்கும் கீழே வந்து வைக்கலாம். அதாவது A4 ஷீட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பக்கம் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ட்ரே வந்து வைக்கிறது. இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நீங்கள் வந்து சென்டரில் வச்சு மடக்கலாம். அந்த மாதிரி மடக்கி இப்படி உள்ள 2 பக்கம் ஹோல்ஸில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்து ஃபிட் ஆயிரும். வேறு மடி எடுக்கிறேன், ஃப்ளெக்சிபிள் தான். இப்போ சென்டரில் மடக்கின வாட்டி மடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் வச்சாச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ பவர் கேபிள் போடலாம். போட்டு இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இது பிரிண்டர் கேபிள் USB. ஓகே, இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோடனே கொஞ்சம் சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா வந்து கான்ஃபிகர் ஆகிறதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, அதே முடிஞ்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு லைட் வந்து உங்களுக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து அந்த ஆரஞ்சு லைட் வந்து விட்டு விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஃபுல் செட்டப் கான்ஃபிகரேஷன்லாம் அதே எடுத்துக்கும். ஓகே, முடிஞ்சிருச்சுன்னா அந்த லைட் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஓகே, இப்போ லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பிரிண்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்கள் முன்னால் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டு ஒரு 150 வரைக்கும் வைக்கலாம். அதேமாதிரி பிரிண்ட் அவுட் வந்து ஒரு 100 வரைக்கும் மேலே வந்து பிரிண்ட் அவுட் வந்துடும். இப்போ சிஸ்டத்தில் வந்து போடுறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுத்தோடனே உங்கள் சிஸ்டத்தில் வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், செட்டிங்ஸ் ஆப்பிய டிவைஸ்னு வரும். அதுக்கப்புறமே வந்து டிவைஸ் இஸ் ரெடி அப்படிங்கிறது வந்துடும். இப்போ வந்துட்டு டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். உங்கள் கூகுளில் போயிட்டு HP 108 லேசர் பிரிண்டட் டிரைவர்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். பட் நான் இந்த பிரிண்டர் வாங்குறப்ப டிரைவர் சீட் எதுவுமே கொடுக்கல. நான் நெட்லேருந்து தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்டாக சில 10லலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து டிரைவர்ஸ் வந்து எடுத்துக்கும், சில ட்ரிப் வந்து எடுத்துக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்ஸ் வந்து நிறையா இருக்கும். இதில் நீங்கள் எதில் வேணாலும் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10க்கும் 11க்கும் டிரைவர்ஸ் இருக்குது. நான் வந்து 10 செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் கொடுக்குறேன். இதை கேன்சல் கொடுத்துட்றேன். இப்போ டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சரி டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை அப்படியே கட் பண்ணி டெஸ்க்டாப்பில் வச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்து இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ரன்னு. நெக்ஸ்ட்டு இந்த 2க்கும் டிக் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு USB மேலே தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ பிரிண்டர் கேபிள் வந்து போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு பிரிண்டர் கேபிள் போடலைன்னா அந்த எரர் வந்திருக்கும். அவ்வளோதான். ஏன்னா இந்த மாதிரி டிரைவர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வராது. கரெக்டாக வந்து நீங்கள் எது பிரிண்ட் எடுத்திங்கனாலும் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டிக்கு கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்திங்கன்னா இப்போ வந்து பிரிண்ட் அவுட் வந்துடும். இப்போ வந்து அதையும் நான் இப்போ செக் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் பிரிண்ட் அவுட்டில் பார்க்கலாம். ஓகே, பேப்பர் வைக்கல. பேப்பர் வைக்கலைன்னா உங்கள் சிஸ்டத்தில் வந்து ஒரு எரர் வந்து கீழே இந்த மாதிரி வரும் ஆரஞ்சு கலரில். பேப்பர் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வச்ச உடனே அந்த ஆரஞ்சு கலர் வந்து க்ரீன் கலர் வந்து மாறிடும். ஓகே, இப்போ பாருங்கள் ஆரஞ்சில் இருக்குது. அவ்வளோதான். இப்போ பிரிண்ட் அவுட் வந்துடுச்சு. பாருங்க.
இப்போ பாருங்கள் இங்கே வந்து ரெடியில் இருக்குது, அதேமாதிரி க்ரீன் லைட் வந்து வந்துருச்சு. இந்த பிரிண்டர் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து மினி ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, இல்லாட்டி வீட்டு யூசேஜுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு இந்த பிரிண்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த பிரிண்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளம் இல்லை, நான் செக் பண்ணிவிட்டேன்.